வணக்கம். ரஷ்யாவோட பிரசிடென்ட் இந்தியாவோட விசிட், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான டீல், அ புட்டினோட ஸ்டேட்மெண்ட் இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அ எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்ல அசட்டோ நான் இந்த வீடியோல ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்க இத ஸ்டாக் அட்வைஸ் எதுவுமே இல்ல. லேர்னிங், எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, அ யூரியா டை அப். இதில வந்து என்எஃப்எல், ஆர்சிஎஃப் இந்த 2 ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம். எர்த் அண்ட் மினரல், ரேர் எர்த் அண்ட் மினரல் இது வந்து ரஷ்யாவோட சப்போர்ட். இப்போ ஜிஎம்டிசி நம்ம கவனிக்கலாம். ஏன்னா ரேர் எர்த் மினரல்ல வந்து ஜிஎம்டிசி வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரு கம்பெனி. ஆ கீ ரூட் ஃபைண்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்திருக்கிற நியூஸு. அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா இந்த 2 ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம். நியூக்ளியர் ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் இதில வந்து பிஹெச்இஎல் நம்ம வாட்ச் பண்ணலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். ஷிப் பில்டிங்கில வந்து ஜிஆர்எஸ்சி, மசகான் டாக், கொச்சின் ஷிப்யார்ட் இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இப்போ புட்டினோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஆ அதாவது இந்தியாவுக்கான ஆயில் எக்ஸ்போர்ட், அதாவது இந்த அன்இன்டரப்டட் ஃபியூயல் வந்து ஷிப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு நாங்க அனுப்புறத கன்டின்யூ பண்ணுவோம்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு இது ஒரு தலைவலிய ஏற்படுத்துற விஷயமா இருந்தாலும், இந்த விசிட்ல இருந்து புட்டினோட ஸ்டேட்மெண்ட் வந்து மேபி இது ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா நம்ம இங்க பார்க்க முடியுது. அதாவது 50% டாரிஃப் அமெரிக்கா இந்தியா மேல விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ரிலாக்சேஷன் இந்த பக்கம் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ட்ரேட் அக்ரீமெண்ட் க்ளோஸ் ஆகுறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்கலாம். ஸோ அப்ப என்னன்னா 96% ட்ரேட் ரீஜினல் கரன்சில நடக்கும்ன்றது. இது ஒரு பெரிய தலைவலி அமெரிக்காவுக்கு. இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன் அப்டின்னா, யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா இந்திய ரூபாயோட மதிப்பு ரெக்கார்ட் லோல இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ரீஜினல் கரன்சில வந்து அ இங்க அ அம் அ ரஷ்யாவுக்கும், இந்தியாவுக்குமான இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு பெனிஃபிஷியல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ ஆயில், கேஸ், கோல் இந்தியாவுக்கு மேஜர் சப்ளையரா ரஷ்யா இருக்கும் அப்டின்றது. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரஷ்யாட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாங்க அப்டின்ற ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். பட் ஆனா இது இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம இத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, நியூக்ளியர் ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்குமான ஒரு நியூஸும் குடுத்துருக்காங்க. இத தாண்டி 2030ல $100 பில்லியன் அளவுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ட்ரேட் அக்ரீமெண்ட் ரீச் ஆகும்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதில யூரியா, போர்ட் டெவலப்மெண்ட், கீ ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றது, ஆ ரேர் எர்த் மினரல்ஸ், நியூக்ளியர் ரிலேஷன்ஷிப்ஸ் அது மட்டும் இல்லாம ஷிப்பிங்ஸ். ஸோ அப்போ இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.